Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத்தில் செகண்ட் பேப்பர் பாஷா விக்யான் பிரவேஷோட எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. भारत में संपन्न भाषा विज्ञान संबंधी कार्य का संक्षिप्त विवरण प्रस्तुत कीजिए. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொழி தொடர்பான ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களப்பா, அதை பற்றி சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. பாரதிய பாஷா விக்யான் கே இதிகாஸ் கம் திக்தர்ஷன் கராயியே. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மொழியோட வரலாறு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. மொழியியல்னால் பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக். प्रस्तावना इंट्रोडक्शन. मनुष्य की विशेषताओं में भाषा भी एक है. மனிதனோட சிறப்பில் ஒன்று பார்த்தீங்கன்னா மொழின்றாங்க. மனுஷன் சாமாஜிக் பிராணியே. மனிதன் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வாழும் ஒரு உயிரினன்றாங்கப்பா. समाज के बिना वह कभी सुखमय जीवन अपना नहीं सकता है. சமூகம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களால சந்தோஷமாக வாழ முடியாதுன்றாங்க. பாஷா மனுஷன் கோ ஏக் தூசரே சே சோட்தா ஹே. மொழி ஒன்று மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா இணைக்க முடியுன்றாங்க. பாவனாவும் கி ஆதான் பிரதான் பாஷா மாத்திர சே சம்பவ் ஹே. அப்போ உணர்வுகள் பார்த்தீங்கன்னா பரிமாற்று கொள்வதற்கு மொழிகள் மூலமாக தான் நம்மளால பாசிபிள் இருக்குதுன்றாங்க. பாஷா சேயி மனுஷன் அப்படி விசாரம் கோ व्यक्त कर सकता है. மொழிகள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தங்களோட எண்ணத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியுன்றாங்க. பாஷா சேயி சமாஜ் பந்தாயே. மொழியில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா சமூகமே பார்த்தீங்கன்னா உருவானதுன்றாங்க. சமாஜ் சே சன்ஸ்கிருத் சபியதா ஆதி விக்சித் ஓத்தேஹேன். அப்போது அந்த சொசைட்டியில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் நாகரிகம் மற்றும் வளர்ச்சி தோன்றி இருக்குதுன்றாங்க. மனுஷனுக்கே ஜீவனே பாஷாக்கா பிரமுக் ஸ்தானே. மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மொழிக்கு ஒரு முக்கிய இடத்தை தந்துக்கிறாங்க. भाषा विज्ञान लिंग्विस्टिक பற்றி பேசுகிறாங்கப்பா இந்த இடத்துல. किसी विषय के बारे में विशेष ज्ञान देने वाले शास्त्र को विज्ञान कहते हैं. அப்போது ஏதோ ஒரு பொருளை பற்றி சிறப்பு அறிவு நம்மளுக்கு தருதோ சாஸ்திரத்தில் அது விக்யானன்னு வாங்க, அறிவியல்னு வாங்கப்பா. भाषा विज्ञान भाषा से संबंधित सारे विवरण प्रदान करता है. இந்த லிங்குவிஸ்டிக் பார்த்தீங்கன்னா மொழி தொடர்பான அனைத்து இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தருதுன்றாங்க. பாஷா சம்பந்தி விசேஷ் கியான் பிரஸ்துத் கர்த்தா ஹே. அப்போ அந்த மொழி தொடர்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு அறிவு நம்மளுக்கு தருதுன்றாங்க. பாஷா की उत्पत्ति से लेकर उसका गठन प्रकृति तथा विकास के बारे में विशिष्ट ज्ञान प्रदान करता है. அப்போது அந்த மொழியினோட தோற்றம், அதனோட அமைப்பு, இயல்பு மற்றும் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு அறிவு நம்மளுக்கு தருதுன்றாங்க. பாஷா से संबंधित सभी सिद्धांतों के साथ नियमों का विशिष्ट वर्णन भाषा विज्ञान प्रदान करता है. அப்போது அந்த மொழி தொடர்பான அனைத்து கொள்கைப்பா, சித்தாந்தம்னா பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ்னா தியரின்வாங்க, நியமம்னா ரூல்ஸ். அப்போ அந்த மொழி தொடர்பான அனைத்து கொள்கையும் விதிகளையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மொழியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரிய வருதுன்றாங்க. பாஷா சாஸ்திரக்கு வித்வான் பாஷா விக்யான் கே நாம் சே ஜான்தேன். இந்த மொழி சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அறிஞர்கள் இதுக்கு லிங்குவிஸ்டிக் என்ற பேர் வழங்கிக்கிறாங்க. லிங்குவிஸ்டிக்னா பாஷா விக்யான் மொழியியல்னு வாங்கப்பா. भाषा से संबंधित सारे विवरण प्रस्तुत करने वाला विज्ञान भाषा विज्ञान कहते हैं. அப்போது மொழி தொடர்பான அனைத்து இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தர அந்த அறிவியல் தான் பாஷா விக்யான்னு வாங்க. பாஷா விக்யான் பாஷா கா சம்பூர்ண விவரம் தேக்தா ஹே. அந்த மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மொழியோட அனைத்து இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தருதுன்றாங்க. பாரத் மே பாஷா விக்யான். இந்தியாவில் அந்த மொழியில் நம்ம பார்க்கலாங்களா. பாரத் மே பாஷா விக்யான் கா அத்தியன் பிராச்சீன் கால் சே ஹி ஓ ரஹா ஏ. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மொழி தொடர்பான ஆய்வு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறதுன்றாங்க. प्राचीन काल से ही भारतीय विद्वान शब्दों की व्युत्पत्ति तथा स्वरों के उच्चारण पर ध्यान दिया करते थे. அப்போ பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொற்களுடைய தோற்றமும் மற்றும் அந்த வவ்வல்ஸோட உச்சரிப்பு மேலே கவனம் செலுத்தினாங்கப்பா. आदि काल में शब्द शास्त्र नामक एक शब्द प्रयोग में था जिसे आजकल व्याकरण अर्थ लिया जाता है. அப்போ பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சப்த சாஸ்திர என்ற பேரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வியாக்கரணம் யூஸ் பண்ணுறாங்கப்பா. வியாக்கரணம் கிராமர். வேதிக் சாஸ்திரமே பாஷா விக்யான். வேத காலத்தில் நம்ம மொழியல் பற்றி பார்க்கலாங்களா.
भारत के वैदिक शास्त्रों में भाषा विज्ञान संबंधी विवेचन देखने को மில்தா ஹே. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தா வேத சாஸ்திரத்தில் வந்து இந்த மொழி தொடர்பான அனைத்து விளக்கங்கள் நம்மளால் பார்க்க முடியுன்றாங்க. வேதமே சஹ அங்கோமே ஏக் மீமாंसा है जिसमें பாஷா சம்பந்தி விவேச்சன் பாயா ஜாத்தா ஹே. அப்போ வேதத்தில் வந்து பார்த்தா 6 அங்கங்கள் வந்து இருக்குதுங்களாம்ப்பா. ச அங்கோனா 6 அங்கங்கள் வந்து இருக்குதுங்களாம். அதில் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா மீமாंसा. இதில் வந்து பார்த்தோன்னா அந்த மொழி தொடர்பான இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியுன்றாங்க. निरुक्त में वैदिक शब्दों की व्युत्पत्ति पर विचार किया गया है. நிருக்னா இந்த நூல்பா, இது நூலோட பேர். இதில் வந்து பார்த்தா அந்த வேதிக் வார்த்தையோட தோற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுன்றாங்க. வேதிக் சன்ஸ்கிருதிக்கு பிரதானத்தையே அந்த வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு முக்கியத்துவம் தந்துக்கிறாங்களா? சமஸ்கிருதத்துக்கு தான் முக்கியத்துவம் தந்துக்கிறாங்களா. संस्कृत भाषा विज्ञान मुनित्रय पाणिनि कात्यायन और पतंजलि आदि भाषा विद्वान वैज्ञानिकों ने व्याकरण उपस्थित कर பாஷா விக்யான் கா ஸ்ரீ கணேஷ் கியாத்தா. சமஸ்கிருத மொழியில் பார்த்தீங்கன்னா 3 அறிஞர்கள் வந்து இருந்துக்கிறாங்கப்பா. யார் யாருன்னா பாணினி, காத்யாயன், பதஞ்சலி. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்குஸ்டிக் அந்த பாஷா விக்யான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளம் அமைச்சிருப்பாங்க. ஸ்ரீ கணேஷ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அடித்தளம். பாணினி மகான் பாஷாவித். பாணினி வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வந்து பார்த்தீங்கன்னா மொழியாளர்கள்ன்றாங்க. பாஷாவுக்கு படானே ததா பாஷா விக்யான் கா சுபாராம் கர்னேமி பாணினி கா காம் மகானே. மொழியோட வளர்ச்சிக்கும் அந்த மொழியிலோட ஆரம்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாணினியோட வந்து பார்த்தீங்கன்னா செயல் வந்து சிறந்ததுன்றாங்க. वैदिक भाषा लौकिक संस्कृति के साथ प्रादेश भाषाओं में पाए जाने वाले प्रयोग पर उन्होंने अनेक सूत्र बनाया. அப்போது வேதிக் பாஷானா வந்து பார்த்தோன்னா வேதிக் மொழியிலும் சரிப்பா, லௌகிக் சன்ஸ்கிருத்னா வந்து பார்த்தோன்னா பொது சமஸ்கிருத்திலும் சரி, பிராதேஷ் பாஷான்னா பிராந்திய மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காணப்பட்ட அந்த மொழி பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு பாணினி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூத்திரங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பார். பாணினி ने अनेक शब्द प्रयोग के उदाहरण प्रस्तुत किए. பாணினி வந்து பார்த்தா நிறைய வார்த்தையோட பயன்பாட்டை வந்து பார்த்தா எடுத்துக்காட்டி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். उनके सूत्रों पर कात्यायन ने अनेक वार्तिक लिखे. அவரோட சூத்திரங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த காத்யாயன் இந்த நூலில் வந்து பார்த்தோன்னா நிறைய குறிப்புகள் வந்து எழுதியிருப்பார். ஆதுனிக் யுக்னா வந்து பார்த்தோன்னா நவீன காலத்தை பற்றி பேசுகிறாங்கப்பா. பாரத் மே துலனாத்மக் அத்தியன் யூரோப்பிய சாஸ்திரக்கே பிரபாவ் சே உவா. இப்போ வந்து கம்பேர் பண்ணுறாங்கப்பா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்குஸ்டிக்கோட தாக்கம் வந்து பார்த்தோன்னா எப்படி வளர்ச்சி பெற்றதுன்னா யூரோப்பியர்களால் தான் வளர்ச்சி பெற்றதுன்றாங்க. व्याकरण शास्त्र में 2 பாரதி மகான் ஏ டேஹன். இலக்கண துறையில் வந்து பார்த்தோன்னா இந்தியர்கள் வந்து சிறந்து விளங்கினார்கள்ன்றாங்க. இந்தி பாஷா के आधुनिक युग में अनेक महान भाषा वैज्ञानिक अपने समय और शब्द से इस क्षेत्र को बढ़ डाला है. இந்தி மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அநேக் மகான் பாஷா வைகானிக் சிறந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்களப்பா. அவங்கள தங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா காலத்தையும் உழைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணித்து இந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வலுப்படுத்திக்கிறாங்க. டாக்டர் ஷாம் சுந்தர்தாஸ் கா பாஷா விக்யான் और भाषा रहस्य भाषा विज्ञान के क्षेत्र को महान बना चुका है. அப்போ இவர் வந்து ஒரு ஆத்தர்ப்பா, டாக்டர் ஷாம் சுந்தர்தாஸ். இவர் எழுதிய அந்த 2 நூலோட பேர் பாருங்க, பாஷா விக்யான், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா ரகசிய. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்குஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வலுப்படுத்தியதுன்றாங்க. டாக்டர் மங்கள்தேவ் சாஸ்திரி, டாக்டர் உத்ய நாராயணன் திவாரி, டாக்டர் கிஷோரிதாஸ் வாஜ்பேயி, டாக்டர் ராஜ்குமார் வர்மா, டாக்டர் போலோநாத் திவாரி, டாக்டர் ஹர்தேவ் பாஹரி ஆதி கா நாம் ஆதர் சயித் லியா ஜாத்தாயே. இவங்களாம் வந்து ஆத்தருப்பான். இவங்களோட பேரில் வந்து பார்த்தா மரியாதையோட இடத்துல வந்து இருக்குதுன்றாங்க. ஆதர் சயித்னா வந்து பார்த்தா மரியாதையுடன் போற்றப்படுகிறதுன்றாங்க. பாஷா விக்யான் கே विभिन्न रूप तथा अन्य विवरण प्रदान कर भाषा विज्ञान को बढ़ाने का महत्वपूर्ण इनसे किया गया है. அந்த மொழியிலோட பல்வேறு பிரிவுகளும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோட்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த லிங்குஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு வந்து இவங்கள வந்து செஞ்சுக்கிறாங்க.
இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோவில் உங்களுக்கு ஃபர்தராக டவுட் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா. தேங்க்யூ.